அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் உறவுகளால் நிறைய காயப்பட்டிருப்பாங்க. யாரை நம்புறதுனே தெரியல, யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எப்படி நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு இந்த விலாகில் நான் சொல்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 2-3 நாள் நடந்த விலாகை வந்துட்டு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலி உறவுகளை பற்றி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோமா போட்டதே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாப்பிக்கில் நான் வந்துட்டு போடுறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் லைஃப் கோச்சிங்கில் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. ஸோ பொதுவாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு கூட இருக்கிறது உறவுகள் தான். அதே நேரத்தில் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்தி பார்க்குறது உறவுகள் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கும்போது உங்கள் கூட இருப்பாங்க. அதே சில பேர் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் கூட இருக்கவே மாட்டாங்க. அவங்க எங்கே போவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி உங்களுடைய கஷ்ட நேரங்களில் யாரெல்லாம் உங்களை விட்டு போகிறாங்களோ அவங்க உண்மையான உறவே கிடையாது. என்ன கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு உறவு நம்ம லைஃப்க்கு தேவையே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் சில பேர் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டீங்கனாலுமே என்ன தான் வசதி வாய்ப்பாக இருந்தாலுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய அந்தஸ்தையோ பார்க்குறது கிடையாது. உங்களோட குணத்தையும் உங்கள் மனசை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடியவங்கள கண்டிப்பாக லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே சமையல் பண்ணிட்டேன். வெஜிடேரியன் அப்படின்னா வெரைட்டிஸாக சமைக்கிற மாதிரி இருக்கும். நான்வெஜ்னால் லைட்டாக ஒரு குழம்பு மட்டும் வச்சுட்டு முட்டை மட்டும் அவிச்சிடலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு விசிலில் இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை வச்சு தான் ஒரு உப்புமா பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நார்மலாக எப்போவும் உப்புமா பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு முக்கியமாக இது தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றி தாளிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது இது உப்புமா மாதிரி தெரியாது. ஒரு கேசரியோட அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்த்தியானது. நார்மல் ரவை உப்புமா பண்ணுறதை விட கோதுமை உப்புமா பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஈவினிங் டைமில் ராம்நாடு போயிருந்தோம். ஆக்சுவலி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. வேறு எந்த பிளானிங்குமே இல்லை. டக்குன்னு மைண்டில் தோணுச்சு. மைக்ரோ அவன் வந்துட்டு எதுவும் ஆஃபரில் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு சும்மா போய் விசாரிச்சுட்டு மட்டும் வருவோம் அப்படின்ட்டு ஃபைஹா டேடியை கூப்பிட்ருந்தேன். ஸோ அவங்களுமே சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 2 கடைக்கு போனோம். சத்யா அதுக்கப்புறம் டார்லிங், இந்த 2 கடை மட்டும்தான் போனோம். ஒவ்வொரு ஷாப்லேயுமே ஒவ்வொரு மாதிரி ரேட்டு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் விசாரிக்கும் போது 15,000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்கவே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் வந்துட்டு நல்லா விசாரித்து பார்க்கும்போது ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம எந்த பிளானிங்குமே இல்லாமல் இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னா ரொம்ப பெரிய கிஃப்டாக தான் தோணும். அதே மாதிரி தான் இது வந்து இறைவன் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட்டு தந்தது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எந்த பிளானிங்குமே இல்லை. மைக்ரோ ஓவன் வாங்கினா ஓடிஜியோடு சேர்ந்தது மாதிரி. ஸோ ஓடிஜி வாங்கணுன்ற பிளானிங்கே இல்லை. பட் திடீர்னு ஆஃபர் போட்டதுனால ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, ஒர்த்தான ஒரு ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு வாங்கிட்டேன். என்னோடய லைஃப்பில் இவ்வளோ சீக்கிரமாக யோசிக்காமல் நான் எதுவுமே வாங்கினது இல்லை. ஆனால் எனக்கு இந்த பொருள் ரொம்ப முக்கியம்னு தெரியும். இருந்தாலுமே கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். சரி இப்போ இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கி முடிச்சுட்டு அடுத்து வந்து நமக்கு ஷாம்புக்கு வந்துட்டு பாட்டில்ஸ் வந்து இறங்கி இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டில்ஸுமே அதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன வேலையும் இருந்துச்சு. அதையுமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ டாபிக் உள்ளே போயிடலாம். சில பேர் வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம கூட பேசவே மாட்டாங்க. என்ன காரணம்னே தெரியாமல் நம்ம அப்படியே குழம்பி தவிச்சிட்ருப்போம். போய் கூட கேட்டிருப்போம் சில பேர், ஏன் என் கூட பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு. அந்த டைமில் ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் போட்டு வைங்க. இப்போ நம்மளோட ஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கமா இல்லை அதை விட கொஞ்சம் பின்தங்கி இருக்கமா அப்படின்னு பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ரீசன் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லாதனால கூட அந்த உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கலாம். இதனால அவங்கக்கிட்ட போய் நம்ம
நம்ம காரணம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை பிடிச்சிருந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவங்க மட்டும் இருக்கட்டும், நம்ம வேண்டான்னு ஒதுக்கி போகிறாங்கன்னா போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுக்காக ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க பேசலையே இவங்க பேசலையே அப்படின்ட்டு மைண்டை போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் உள்ளாக்கக்கூடாது. நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான், நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு. அதனால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. நம்மக்கிட்ட பேசாதவங்களை பற்றி யோசித்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, நம்மளை பிடிச்சவங்களுக்காக வாழுங்க. ஸோ நம்ம பிடிக்காதவங்களுக்காக யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்மளை பிடிக்கிறவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஸோ ராம்நாட்லேருந்து வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் அந்த ஓடிஜி வந்துட்டு டெலிவரி பண்ணாங்க. அது வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குட்டீஸ் எல்லாம் ஒன்றா சுற்றி நின்று எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அன்னைக்குன்னு தங்கச்சி வந்திருந்தாங்க. அதனால் தங்கச்சி பசங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை ஓப்பனிங் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஓப்பன் பண்ணோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வைக்கும்போது கீழே பேப்பர் வச்சுட்டு அதை ஓடிஜியை வச்சுட்டு ஒரு கவர் வச்சு மூடிட்டேன். இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி டைம் வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. இந்த ஓடிஜி வர்றதுக்கே ஒரு 5:30 மணி 6 மணி ஆகிடுச்சு. சரி இப்போ வேணாம், அடுத்த நாள் ஏதாச்சும் நம்ம கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அடுத்து ஒரு சின்ன அன்பாக்சிங் ஒன்று இருக்குது. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நான் வந்துட்டு மெஷின், அதாவது டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அதில் வந்துட்டு சிசர் மட்டும் நான் வாங்கலை, ஆஃப்லைன் ஷாப்பில் வாங்கலை. ஏன்னா அங்கே விசாரிக்கும் போது 350 400 இந்த மாதிரி ரேட் சொன்னாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு மீஷோவில் செக் பண்ணேன். இந்த சிசர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி, ஜூபிட்டர் பிராண்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் டேப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இதை நம்ம வாங்க தான் செய்யணும். அதனால் இந்த ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணினோம் அப்படின்னம்னாலே நமக்கு ஃப்ரீயாக 2 பொருளுமே கிடச்சிரும். சிசரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான குவாலிட்டி. ஆல்ரெடி இது வந்துட்டு 4.5 ஸ்டாருக்கு மேலே இருந்துச்சு. நான் எப்போவுமே ஸ்டாரை பார்த்து தான் வாங்குவேன், எத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கஸ்டமர் ரிவ்யூவில் எல்லாமே 100% சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததால் நான் இதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அன்பாக்சிங் இருக்குது. ஸோ எப்படின்னா, ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் சில பொருள் வாங்குவோம், அது வந்துட்டு ரொம்ப பத்திரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னோட பசங்களில் ஒரு பையன் வந்துட்டு அந்த பொருள் எல்லாமே அப்படியே பத்திரமா வச்சுருப்பான். என்னோட செகண்ட் பையன் பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா அது சேஃபாக வச்சுருக்க மாட்டான். எவ்வளவு தான் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்தாலுமே அதை அப்படியே உடச்சிடுவான். அதனால் அந்த மாதிரி சேஃபாக வச்சுருக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி பொருள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். வாட்ச் வந்து வாங்கி கேட்டுட்டு இருந்தான். இது முன்னாடி யூஸ் பண்ண வாட்ச் வந்து ரொம்ப குவாலிட்டியான வாட்ச். ஸோ அந்த வாட்சையே ஒன்றும் இல்லாமல் அப்படியே அதை ரிப்பேர் பண்ணி போட்டுட்டான். அதனால நம்ம ரொம்ப அமௌண்ட் கொடுத்துலாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த 2 வாட்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500க்குள்ளே தான் வரும், 300 சம்திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு 2 பிரேஸ்லெட் வேறு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கோல்டு கலர் பிரேஸ்லெட் வந்து உடஞ்சி போயிருந்துச்சு, அதை தூக்கி போட்டாச்சு. நமக்கு தேவை வந்து வாட்ச் தான். அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தாலுமே குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஏன் 2 வாட்சாக வாங்கினேன்னா, ஒரு வாட்ச் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா டெய்லி அதையே கட்டிட்டு போவான், சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். இப்போ 2 வாட்ச் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மாற்றி இது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு எப்படி ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். அந்த பெல்ட் பார்த்திங்கன்னா லெதரில் இல்லை, ஒரு மாதிரி நைலானில் இருந்துச்சு. அதனால நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்துட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் இன்றைக்கி என்னென்ன பிளான் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். ஹெல்த் மிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் இந்த 2க்குமே நான் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாலே நான் சீக்கிரமாக சிம்பிளாக காலையிலேயே சமையல் எல்லாமே முடிச்சிடுவேன். ஸோ அதை முடித்தா மட்டும்தான் இந்த வேலைகளில் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இது பாருங்கள், வறுத்துட்ருக்கும்போது இந்த கம்மம்புல்ல அப்படியே பாப்கார்ன் மாதிரி அப்படியே வெடித்து ஒயிட் கலரில் வருது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வறுக்கும்போது. அதே மாதிரி இந்த ராகிலையுமே ஒயிட் கலரில் தெரியுதா குட்டி குட்டியாக. ஸோ இதுவுமே பாப்கார்ன் மாதிரி அப்படியே வெடித்து வந்தது தான், சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ நம்ம டெய்லி நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டீ காஃபி சாப்பிடுவோம், அதுக்கு பிஸ்கட் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சம்டைம்ஸ் சாப்பிடுவோம், இல்லைன்னா அதுவுமே இல்லை. அந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், இதை தவிர வேறு என்ன, மேகி, இதெல்லாம் நமக்கு ஹெல்த்தியே கிடையாது. நம்ம மதியம் வந்துட்டு நம்ம லஞ்சு சாப்பிடுவோம், சோறு தான். ஈவினிங் டைமில் டீ.
நைட்டும் அதே மாதிரி தோசை, இட்லி, இடியாப்பம் ஏதாச்சும் தான் சாப்பிடுவோம். ஸோ இதில் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம தேடி பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் ஹெல்த்தியே கிடையாது. ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் மட்டும்தான். கார்போஹைட்ரேட்டை மட்டுமே வச்சு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அப்போ டெய்லி நம்ம கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, வரகு, திணை, சாமை இந்த மாதிரி ஒரு நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச தானியங்களை நம்ம டெய்லி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு வேலை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி யாருமே திங்க் பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது தான் நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வர எல்லாருமே தாராளமாக எடுக்கலாம். அதுவும் பெண்கள் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது எடுத்துக்கோங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, பேக் பெயின் எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகி கொடுக்கும். இதில் ஏராளமான தானியங்களை வச்சு இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 500 கிராம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும். ஸோ ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிஜியில் வந்துட்டு இன்றைக்கி கேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவுமே பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரே நாளில் நான் கேக் பண்ணுறது இந்த ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பரேஷன்னால் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இருந்தாலுமே வாங்கி 2 நாள் ஆகுது. பசங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க கேக் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த ப்ரிப்பரேஷனில் பிஸி ஆனாலுமே பிள்ளைங்களோடைய அந்த சந்தோஷத்துக்காக நான் வந்துட்டு என்னுடைய பேக் பெயினையுமே பார்க்காம இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு 3 சிசேரியன் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப ஓவராக ஏதாச்சும் வேலை பண்ணேன் அப்படின்னா எனக்கு தையலில் பெயின் வந்துடும், பேக் பெயினுமே வந்துடும். இருந்தாலுமே நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து இந்த வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 50 கிராம் பட்டர், 75 கிராம் சாக்லேட் ரெண்டையும் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் லைட்டாக வந்துட்டு அதை உருகட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹெல்த்தியாக நான் பண்ணுறதுனால சுகர் வந்து ஃபுல்லாக சேர்க்கலாம். நாட்டு சக்கரை 3/4 கப், 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு தானியங்களை வச்சு தான் இந்த ஒரு கேக் பண்ண போகிறேன். இது ஒரு ப்ரௌனி வித் கேக் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் சேம் குக்கரில் கூட நீங்கள் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மெல்ட் ஆனது அந்த சாக்லேட் அண்ட் பட்டர் ரெண்டையுமே இது கூட சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடச்சிடும். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 110 டிகிரி செல்சியஸுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் டைமர் நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த டைமுக்கும் நம்ம அந்த பேட்டரி ரெடி பண்ணுறதுக்குமே டைம் வந்துட்டு ஈக்குவலாக வரும். இப்போ 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கோதுமை மட்டும் இல்லை, இது கூட தானியங்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, நம்ம ஹெல்த் மிக்ஸுக்கு என்னென்ன சேர்த்துருப்போமோ அது எல்லாமே இந்த கோதுமையில் சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நமக்கு திக்காக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றி அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டான ஒரு பேட்டராக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக பட்டர் வந்துட்டு அந்த கேக் டின்னில் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு இந்த பேட்டரை வந்துட்டு உள்ளே ஊற்றிட்டு பபிள்ஸ் வராமல் நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம ஓடிஜி உள்ளே வச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஓடிஜி உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் இட்லி குக்கர் உள்ள கொஞ்சமாக உப்புக்கள் சேர்த்துட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சு சேம் இதே மாதிரி உள்ளே வச்சு ஒரு 45 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஓடிஜியாக இருந்துச்சுன்னா ஒரு 30 நிமிஷம் நமக்கு போதும். ஆனால் நம்ம இட்லி குக்கரில் வைக்கும்போது ஒரு 45 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 170 டிகிரி செல்சியஸ் வச்சேன். அதுக்கப்புறம் 180 வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 மணி நேரம் வச்சேன். அதுக்கப்புறமா நமக்கு இந்த டைம் செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் 1/2 hour வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ஓடிஜி இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நமக்கு டைம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா தங்கச்சி வந்துட்டு வீட்டில் ஓடிஜி வச்சு யூஸ் பண்ணுறா. ஸோ அவளுக்கு தான் கால் பண்ணி 10-15 டைம் கால் பண்ணி அவள் உயிரை எடுத்துட்டேன். எவ்வளோ டைமுக்கு வைக்கணும், எந்த மாதிரி வைக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று நான் கேட்டு ஃபைனலாக அந்த கேக்கையுமே ரெடியாக வெளியே எடுத்துட்டேன்.
இது வந்துட்டு ஃபுல்லாக பர்ஃபெக்ட் ப்ரௌனி ரெசிபி அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து மில்லட் கூட நான் ஆட் பண்ணதில் நமக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனி வித் கேக் இந்த 2 மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு மட்டும் போட்டு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், சூப்பராக வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிஜியில் ட்ரை பண்ணேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வரும்போது பர்ஃபெக்டான குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கட் பண்ணிட்டு இருக்கும்போது 2, 3 பீஸ் வந்து உள்ளே போயிடுச்சு. சாப்பிட்டுட்டேன். பசங்களுமே சுற்றி வந்தாங்க. ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் டே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஸோ கேக் பண்ணி முடித்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா நான் தொடர்ந்து வேலை பண்ணினேன்னா எனக்கு பேக் பெயின் வந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரே நாள்லையே எல்லாமே பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். பட் இது பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் ஷாம்பு வந்து லான்ச் பண்ணும்போது 5 பாட்டில் மட்டும்தான் நான் வந்துட்டு லான்ச் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் 5 பாட்டிலுக்கு மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பெரிய பாத்திரத்தில் பண்ணிகிட்ருக்கேன். மாஷா அல்லா இப்போ வந்து 120 பாட்டிலுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க யூஸ் பண்ணி பார்த்த எல்லாருமே செம்ம ரிசல்ட் கொடுக்குறீங்க. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹேர் ஃபால் வந்து ஒரு ஷாம்புனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கேட்குறீங்க. ஏன்னா ஒரு ஷாம்பு அப்படின்னா கண்டிப்பாக சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஹெர்பல்ஸ் வந்துட்டு 20க்கும் மேற்பட்ட ஹெர்பல்ஸு அண்ட் நம்மளுடைய ரோஸ்மேரியோட அந்த எக்ஸ்ட்ராக்டை அப்படியே சூப்பராக இது கூட ஆட் பண்ணுறோம். அதனால தான் எந்த ஒரு சல்ஃபேட், பேரபன், எந்த கெமிக்கல்ஸ், எந்த ஒரு கலர்ஸுமே இல்லாத நேச்சுரலான இந்த ஷாம்பு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இயற்கைக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் நம்ம ரிசர்ச் ஆர்கானிக்கில் இயற்கையான பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க, இயற்கையோடு சேர்ந்த நல்ல எண்ணங்களோட வாழுங்க. நம்ம லைஃப்பில் நம்ம என்ன எண்ணுறோமோ அந்த எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையாக மாறும். ஸோ எப்போவுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி எந்த காரியத்துலையுமே இறங்கணும். ஸோ அடுத்தவங்க மேலே நம்ம தப்பு சொல்லி அவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப அது நமக்கு தான் வரும். அதனால எப்போவுமே யார்கிட்டையுமே பார்த்து பக்குவமாக பழகுங்க. உங்களை விட்டு ஒருத்தவங்க ஒதுங்கி போகிறாங்கன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு இறைவன் எப்போவுமே துணை இருப்பான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.